எல்லாருமே குறிப்பா தளபதி விஜய் அவர்களை நோக்கியே அவங்களோட வாதத்தை வைக்கிறாங்க. விஜய் அவர்களை நோக்கி அவங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை வைக்கிறாங்க. ஸோ இந்த மாநாடு நெருங்க 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 தொடர்ந்து எல்லார் வலைத்தளங்களிலும் சரி எல்லா இடத்துலையும் வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் மாநாடு. ஸோ தளபதி விஜய் அவர்கள் இந்த மாதிரியான விஷயம் சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நடக்குது. ஸோ மாநாட்டோட தேதி மாற்றப்பட்டது, மாநாட்டுக்கு நிறைய பிரச்சனைகள், இடம் கொடுக்கறதுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த 2 வாரங்களாக தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசாதவங்க கிடையவே கிடையாது, விமர்சனம் பண்ணாதவங்க கிடையவே கிடையாது. என்ன நினைக்கிறீங்க? அதை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ கடந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சிக்காக வாயை வாடகைக்கு விடக்கூடியவர்கள் ஒரு சில கருத்துக்கள்ன்ற பேரில் சொல்லுவாங்க. முதல் மாநாடு அளவுக்கு சுவாரஸ்யம் இல்லை, கூட்டம் கூடலை சொல்லியிருக்காங்க சார். ஆமாம், அதான். ஸோ கூட்டம் கூடலை, சுவாரஸ்யம் இல்லை, மக்கள்கிட்ட அந்த ஒரு இது இல்லை. அவர் அந்த மாநாட்டிலேயே அந்த இதெல்லாம் போயிடுச்சு, கிரேஸ் எல்லாம், அவர்கிட்ட இருந்த கிரேஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ யாரும் இல்லை, அங்கே போனவங்கலாம் இது ஒரு கட்சியா அப்படின்ட்டுலாம் வெளியில் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. அதுக்குமே மௌனம் காத்தது தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னா அல்லறை சில்லறைகளுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றதை சொல்லிட்டார். ஓகே, புரியுதுங்களா? இவர்களோட எப்படி இருக்குன்றதையும் வெளிப்படுத்திட்டாரு. அப்போ அவங்க அந்த கொண்ட கொள்கையில் ஒன்றும் மாறாமல் ரொம்ப தெளிவான ஒரு பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாரு. அவங்க எப்படி கட்டமைக்கிறாங்களோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழக வரலாறே மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த மாநாடு இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு மாநாடை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு குடும்பமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்படி நடக்குது, எப்படி வரப்போறாங்க, மக்கள் வரப்போறாங்க, நம்ம மதுரையில் இப்படி ஒரு மாநாடு நடக்குது என்ற மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க. அத்தனைக்கும் காரணம் என்னன்னா